எழுப்புறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழுப்புவிக்கிறது. அவருக்கு விரோதமாய் எழுப்புறவர்களை எழுப்புறவர்களிலிருந்து உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. ஹல்லேலூயா. ஒரு எதிரிலிருந்து ஒரு வலதுகரத்தினாலே என்ன செய்யறார்? அவர்களை தப்புவித்து ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. தானியேல்ல 6:27 பார்க்கும்போது இங்கே எதிரிகள் சிங்கங்களாக இருந்தது. அந்த ராஜா என்ன செஞ்சான்? சிங்கங்களை போட்டு முடிச்சலாம் நினைச்சான் இருந்தது. கர்த்தர் சிங்கத்து வாயிலிருந்து இவன் நினைச்சா தப்பிவித்தா. இப்போ எதிரிகள் தப்பி எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? இந்த ஆள்கிட்ட என்ன தப்பி ஆண்டே ஜெபிக்கணும். உங்களை யாராவது எதிரின்னு நினச்சோங்களேன், உங்களை சாயங்காலம் கதையை முடிச்சிடும் பாரு, உங்கள் வேலையை அப்படி தூக்கிறோம் பாரு. சில டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும், நீ எப்படி பண்ணுற, நீ எப்படி பார்ப்பேன், இப்படி எதிரியாக சில ஆட்களை மாறினாங்கன்னா ஆண்டவரே இவங்க கையிலேருந்து என்ன வரகத்தில் என்ன தப்புவீங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும்.